பேக். Hey, stupid nonsense. चल, चल. ए! பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? பணம்லாம் பேக்ல இருந்தது. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இங்க சொன்ன வேலைக்கு ஆகாதுப்பா. உங்க வேலைக்கான ஆர்டர் ரெடியா இருக்கு. இங்க பைசா இல்லாம ஒரு வேலையும் நடக்காது. சார். அடுத்த ஆளை வர சொல்லு. சார். உன் குவாலிஃபிகேஷனை பார்த்து தான் கூப்பிட்டோம். இன்னும் 21ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள வந்து பணத்தை கட்டு. சார் நான். ஓப்பா. சார். சொன்னா கேளு. என் டைத்தை வேஸ்ட் பண்ணாத. இவனை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கே. டேய் மாதவா. குடல் எடுத்து மாலையா போட்டுருவேன். சத்தியமா நம்பு. எப்படா ஒரு பிரச்சனைல மாட்டிட்டு இருக்கேன். நான் கொடுத்துறேன். என்ன நம்பு. பிரச்சனைல மாட்டினது நான் தான்டா. ஞாபகம் இருக்காடா? ட்ரெஸரியில இருந்து அப்பாவோட பென்ஷன் பணத்தை வாங்கிட்டு வெளியே வந்தேன். கொடைய விரிக்கிறதுக்காக ஒரு நிமிஷம் பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு உனக்கிட்ட சொன்னேன். அந்த கொடைய விரிக்கிற நேரம் பார்த்து நீ அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு பஸ்ல ஏறி நீ பாட்டுக்கு போயிட்ட. அதுக்கப்புறம் இப்பதான்டா உன்னை பாக்குறேன். அந்த ஒரு மாசமா வீட்டுல இருக்கிறவங்க அரை வயிறு கஞ்சி தாண்டா குடிச்சாங்க. தெரியுமா உனக்கு? என்ன ஒண்ணும் பண்ணிடாத. சொன்னக்கல எனக்கு வேற வழியே தெரியல. அதனாலதான் நடந்து எதுவும் தெரியாம நடந்துச்சு. இப்ப என்ன நீ என்ன கொல்லமா? கொல்றா. உன்னை கொல்றதை விட நானே பேசாம தற்கொலை பண்ணிக்கலாம்டா. அதான்டா என் நிலைமை. எந்திரிச்சு தொலை. என்ன இருந்தாலும் எங்க அப்பாவோட பென்ஷன் பணத்தை வச்சு இவ்வளவு பெரிய ஆளாயிட்டேல. அந்த நன்றியை என்கிட்ட காட்டுறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. இந்த கோட்டு சூட்டு எல்லாமே வாடகைக்கு தான் எடுத்திருக்கேன். அப்ப இவ்வளவு நாளா என்ன செஞ்ச? ஒரு சின்ன சின்ன திருடெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எதுவும் வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல வேலை தேடிக்கிட்டேன். ஒருத்தனை ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக ஆஃபீஸில் கொடுத்த பணத்தை வச்சு கொஞ்சம் கடத்தை அடைச்சேன். இன்னும் இருக்கிற கண்ணை எல்லாம் அடிச்சுட்டு இந்த ஊரை விட்டு போயிடணும். எனக்கு அதான் இப்போ ஒரே பிரச்சனை. அதுக்காக ஒரு பெரிய திட்டமே போட்டு வச்சிருக்கேன். என்ன? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். விருப்பம் இருந்தா நீயும் கூட வா. என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியாத நிலைமையில இருக்கேன் நான். கடங்காரன் வீட்டில் இருக்கிற பொருளை எல்லாம் எடுக்க வந்தப்போ அம்மா சமையல் வேலைக்கோட போக துணிஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு வேற வழியும் தெரியல. என் விதி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நான் இப்படி நிக்கிறேன். அடுத்தது என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல. உன் கதையை கேட்டால் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் என் கதை கொஞ்சம் வேறு மாதிரி. நண்பன்னு சொல்லி என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சேன். அவன் பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என் தங்கச்சியை ஏமாற்றிட்டு போயிட்டான். என் தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிட்ட அன்னைக்கே சத்தியம் தர்மம் எல்லாத்தையும் மறந்துட்டேன். வீட்டுக்கு ஃபோன் பண்ற தைரியம் கூட எனக்கு கிடையாது. அம்மாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா எதுக்காக அனாவசியமா அவங்கள வருத்தப்பட வைக்கணும்? நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணு. நான் துபாயில் இருக்கேன், வேலை கிடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். வேலை கிடைச்ச உடனே நான் ஃபோன் பண்றேன்னு சொல்லு. அவங்களாவது நிம்மதியா இருக்கட்டுமே. அப்படி போய் சொன்னா அப்புறம் அப்ப நடக்கிற விஷயமெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். வா. நீங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. உங்க பேரன் 7ஆம் தேதி வரதா தான் எழுதிருக்காரு. 7ஆம் தேதியா 9ஆம் தேதியான்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. அதனால தான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். அப்புறம் எந்த ஃப்ளைட் நம்பர் என்ன கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஒரு பாக்கெட் கோல்ட் ஃபிளாக். கொஞ்சம் இருப்பா. BA 424 பிரிட்டிஷ் ஏர்வேஸ். 424 பிரிட்டிஷ் ஏர்வேஸ். சரிப்பா, நான் இப்போ கிளம்புறேன். நச்சரிக்கிறது உன் கூட பிறந்த குணமா? அவருக்கு லெட்டர் படிச்சுட்டு போது குறுக்க வந்து கோல்டு பிளாக் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாசம் கடன் ஏறிக்கிட்டே இருக்கு. 1ஆம் தேதிக்கு அப்புறம் 10 பைசா கூட கடன் தர மாட்டேன்.